வணக்கம். நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். மக்களா ஒருத்தவங்களா பேசலாம். கட்சியெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. இப்ப இத்தனை கோடி மக்கள்ல தமிழ்நாட்டுல நானும் ஒருத்தி. என்ன சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க. ஒரு ஆணுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. எந்த அரசாங்கத்துக்கிட்ட நம்ம முறையிடணும்? பாவம் அந்த பையன் அஜித் குமார்ன்ற பிள்ளை தவறு செஞ்சானா செய்யலையான்னு தெரியாமலே இறந்தாச்சு. அடிச்சு கொன்னு முடிச்சுட்டாங்க. அந்த அம்மா நிக்கிதான்னு ஒரு அம்மா யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அந்த அம்மா மேல இப்ப கேஸ் மேல கேஸா வந்துகிட்டே இருக்கு. தயவு செய்து மக்கள் இந்த நிக்கிதாவாலதான் இதுன்றது மட்டும் நல்லா அப்படியே மனசுல பதிய வச்சுக்காம இந்த நிக்கிதாக்கு மேல யார் இருக்கான்னு நம்ம யோசிக்கணும். இந்த அஜித் குமார்ன்ற பிள்ளை இறந்ததுக்கு அப்புறம் கேஸ் எப்படி திரும்புது? காவலர்கள் பக்கம். யார் அடிச்சா? அந்த 5 பேர். அடிச்ச 5 பேர் தான் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க. அவங்க ஒரு சிறப்பு குழுவை சேர்ந்தவங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சிறப்பு குழுன்றது அங்கீகரிக்கப்படாத மாவட்ட எஸ்பி கீழேயோ இல்லைன்னா மாவட்ட டிஎஸ்பி கீழேயோ இயங்குகிற ஒரு பேட்ச் ஆகும். அது அங்கீகரிக்கப்பட்ட பேட்ச் இல்லாம டிஎஸ்பிக்கு மாவட்ட டிஎஸ்பி கீழே மாவட்ட ஏடிஎஸ்பி கீழே இந்த மாதிரி குரூப் இருப்பாங்க. அவங்கதான் இந்த சிறப்பு கண்காணிப்பு குழுன்ற பேர்ல இந்த 5 பேர். ஆனா அந்த 5 பேருக்கு ஃபேமிலி அவங்க சண்டை போடுறாங்க. இந்த பிள்ளைக்கு சண்டை போட யார் இருக்கா? அவங்க கேட்கதான் செய்யறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் 2 நாள் அவங்க பட்ட பாடு இருக்கு பாத்தீங்களா? பிணக்கூராய்வு நடந்த அப்புறம் அந்த பிணத்தை வாங்கறதுக்கு சைன் போடுறதுக்கு எவ்வளவு வலுக்கட்டாயமா அந்த பேரண்ட்ஸை கூப்பிட்டு போறாங்க. ஒரு பையனுக்கே சேஃப்டி இல்லை. காவலர்களால அடிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. எத்தனை லாக்அப் டெத் இல்லைன்னு தயவு செய்து இந்த சப்போர்ட் பண்ணிட்டு வரவங்க மட்டும் பேசாதீங்க. லிஸ்டே இருக்கு. நடக்கவே இல்லைன்னு பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு அர்த்தம். வேஸ்ட் நீங்க அந்த கட்சியை சார்ந்து பேசுறது. ஒண்ணு உங்களுக்கு விஷயம் தெரியாம இருக்கணும், இல்லையா வேணும்னே வம்படிக்கு சப்போர்ட் பண்ற அந்த 200 ரூபாய் ஆளுங்களா தான் இருக்கணும். அஜித் குமார் அடிச்சு கொல்லப்பட்டாரு. அதுக்காக அந்த 5 காவலர்களை சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க. 5 காவலர் சஸ்பெண்ட்ன்றது நியாயமாங்க? முதல்ல சஸ்பெண்ட் பண்ணணுமா டிஸ்மிஸ் பண்ணணுமா? டிஸ்மிஸ் பண்ணி அவங்களுக்கு கொலை குற்றவாளியா தானே ஜெயில போடணும். இது இப்பெல்லாம் புதுசு எல்லாம் கிடையாது. இந்த சஸ்பெண்ட் பண்றது கொஞ்ச நாள் கழிச்சு இந்த விஷயம் மறந்ததும் இதுக்கு எத்தனை பேரு அந்த குடும்பத்துக்கு இந்த மாதிரி நடந்திருக்க கூடாதுன்னு ஆறுதல் சொல்ல வந்த கட்சிகள் இருக்காங்க. ஆளுங்கட்சி யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். அவங்களதானங்க கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. சாத்தான் குளத்துக்கு எப்படி ஏடிஎம்கேவை கேள்வி கேட்டாங்களோ டிஎம்கே காரங்க, அதே மாதிரி இப்ப இவங்களுக்கு நம்ம கேட்டுதான் ஆகணும். மக்கள் கேட்கதான் செய்வாங்க. எப்ப நடந்தது தற்செயலா நடந்தது, அப்ப நடந்தது பிளான் பண்ணி நடந்ததுன்னு வேற மினிஸ்டர்ஸ் பேசுறாங்க. இதெல்லாமா பேச்சு? இது இனிமே எப்படி நடக்க கூடாது. இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். இதுக்கு நான் பொறுப்பேற்கிறேன்னு சொல்லணும். சாரிமான்ற ஒரு வார்த்தை நமக்கு சரிப்பட்டு வருமா? கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு அஜித் குமார், தெரியாம எத்தனை அஜித் குமார்கள். ஒட்டுமொத்த காவலரும் கெட்டவருன்னு சொல்ல வரலங்க. ஆனா அடிக்கும் போது ஒருத்தர் கூடவா குற்ற உணர்ச்சி இல்ல? அதாவது ஐயோ இந்த பிள்ளைய அடிக்கிறோமே, இந்த புள்ள அடிச்சா இதுக்கு மேல செத்து போயிடுமே அப்படின்னு ஒருத்தர் கூட குற்ற உணர்ச்சி வந்திருக்காது. என்னால முடியாதுன்னு விட்டு போக கூட ஒருத்தர் கூட தோணலையா? அவ்வளவு இரும்பு மனசோடவா எல்லாம் இப்போ போலீஸ்காரங்க இருக்காங்கன்ற மாதிரி பார்க்க தோணுது. ஆளுங்கட்சி சார்பா யார் வந்தா? மினிஸ்டர்ஸ் பாக்குறதெல்லாம் ஒரு விஷயமா? முக்கியமா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் எப்படி ரவுண்ட் அடிச்சாரு அவர் ஏரியால எல்லாம். பப்ளிக் டாய்லெட் எல்லாம் போய் உள்ள விசிட் பண்ணாரு. எப்படி இருக்கு பாரு. அதுல ஒரு பெண்மணி சொன்னாங்க, எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, மகேஷ் பாபு படத்தை நேர்ல பார்த்த மாதிரி இருக்குன்னு அப்ரைஸ் பண்ணாங்க பாத்தீங்களா? சரி இவரும் ஏதோ பண்ணுவாருன்னு பார்த்தா அப்படியே ஒரு 3 மாசம். அதுக்கப்புறம் சரி முதலமைச்சரால வர முடியல, ஒண்ணு செக்யூரிட்டி பர்பஸ் வச்சுக்கோங்க, இல்லைன்னா உடல்நிலை காரணம் என்ன வேணா காட்டலாம். துணை முதலமைச்சர் சின்ன வயசு தானே, அவர் பாத்துட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா இந்த வீட்டுக்கு வரதுக்கு நேரம் இல்ல, ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ட்டு கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்கு ஓட்டு முக்கியம், இறந்தவங்களோட குடும்பம் முக்கியம் கிடையாது. உங்களுக்கு இந்த இறந்தவங்களோட குடும்பம் ஒரு பொருட்டே இல்லைன்றத நீங்க எவ்வளவு அழகா நிரூபிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? அந்த முதலமைச்சர் ஐயா சாரிமான்னு கேட்டது எவ்வளவு பெரிய விஷயம்னு வேற உங்களுக்கு சப்போர்ட் பண்ற சேனல்ஸ் பேசுறாங்க. அந்த சப்போர்ட் பண்ற சேனல்ஸ் கடவுள் புண்ணியத்துல அந்த மாதிரி நடக்க வேணாம். ஆனா அந்த சப்போர்ட் பண்ற சேனல்ஸ்ல இருக்கிறவங்க அவங்கள ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து
அவங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா முதலமைச்சர் சாரிமான்னு சொன்னா கம்முன்னு போயிடுவாங்களா? ஒரு மனசாட்சி இருக்கிற ஒரு சாதாரண பிரஜை அந்த சாத்தான் குளம் நடந்தப்போ அவ்வளவு கொதிச்சுது மக்களோட மனசு. டிவியில பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு வைத்தறிச்சலா இருந்துச்சு. அந்த மனுஷன், அந்த வயசானவர், வேஷ்டி, ரத்தம், பெட்ஷீட், பா அது இன்னமும் கண்ணு முன்னாடிதான் நிக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளைய போட்டு அடிக்கிறதுக்குன்னு யாருங்க? இன்னும் எத்தனைங்க பாக்கணும் இந்த மாதிரி? என்னுடைய வீட்டுல 18 வயசு நிறம்னா ஆண் பிள்ளை இருக்கான். தயவு செய்து நியூஸ் சேனல் வைக்காதீங்கன்னு சொல்றோம். காரணம் என்னன்னா, எங்க திருப்பினாலும் இதேதான், கொலை கொலை கொலை, அடிச்சு கொண்டுட்டாங்க. அந்த பிள்ளையோட கேள்வி என்ன தெரியுமா? அரசியல்வாதிகள் என்னதான் பண்றாங்க? இவங்களெல்லாம் நிக்க வச்சு சுட வேணாமா? அவங்களுடைய இள ரத்தம் கொதிக்குது. அவங்க கேள்வி கேக்குறாங்க. நியாயமான அரசியல் இல்லையா? இவங்களுக்கு இதுதான் நியாயமா? அவங்க கிட்ட ஏதோ சாரியமான்னு சொல்லிட்டு இது முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான், இன்னும் 2 மாசத்துல மறந்து போயிட்டே இருப்பாங்களா? அவருக்கு தம்பிக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த வேலையை அவரால் நிம்மதியா பார்க்க முடியுமா? தன் கண் முன்னே தன்னுடைய அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, எவ்வளவு பெரிய டிராமால போய் மாட்டிருப்பாரு தெரியுமா அந்த தம்பி? நேர்ல பாக்குறவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த அஜித் குமாரோட ஆன்மா இந்நேரம் அந்த வீட்டை சுத்தி இருக்குது அப்படின்னா அது குமுறலுக்கு அளவே இருக்காது. ஒரு வேலையை கொடுத்து என் தம்பியை சரிப்படுத்துறீங்க, கொஞ்சம் காசு கொடுத்து ஒரு சாரியமான்ற வார்த்தையை கொடுத்து எங்க குடும்பத்தார சரிப்படுத்துறீங்க, என்னுடைய குமுறலுக்கு என்ன வழின்னு கேட்கும். திருடினாரா திருடலையா? திருடினார்னா ப்ரூஃப் எங்க, நகை எங்க? திருடல அப்படின்னா யார் திருடினா? நகை உண்மையாவே இருந்ததா இல்லையா? இந்த லேடி யாரு? இந்த லேடிக்கு பின்னணி யாரு? அதே மாதிரி இந்த காவலர்களை ஏவி விட்ட ஹையர் அபிஷியல் யாரு? அவங்களுக்கு பின்புலன் யாரு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இந்த சட்டம் எவ்வளவு கடுமையா கொண்டு வந்தா போலீஸ்காரர்கள்ல, அரசியல்வாதிகள்ல, மக்கள் எல்லாருமே கட்டுக்கோப்பா இருப்பாங்க. அந்த கடுமையான சட்டம் இல்லாததால் தானே எல்லாருமே இவ்வளவு ஈஸியா நடந்துகிட்டு இருக்காங்க. இப்படி போய் இப்படி வெளியே வந்துடலாம். இதுதான் இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளோ இல்ல தவறு செய்யற சில காவலர்களுடைய மனோபாவம். இப்படி பண்றோமா, அப்படி உள்ள போறோமா, உள்ள நல்லா கவனிச்சுக்கிறாங்களா, வெளியே வரோமா, கொஞ்ச நாள் கழிச்சு வேற இடத்துல மாத்தல் வாங்கி ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் இழந்ததுதான். நம்மளும் கொஞ்ச நாள் பேசுவோமா, விட்டு போயிட்டே இருப்போம், அடுத்த விஷயத்த போய் பேச ஆரம்பிச்சிருவோம். அடுத்து இந்த பெண்கள் விஷயத்துக்கு வருவோம். எத்தனை பெண்கள் இந்த வாரத்துல மட்டும் ரித்தன்யான்ற பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. 4 நாள் ஆன ஒரு பொண்ணு தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க. 8 வயசு பொண்ணு ஒரு போலீஸ் காவல் ஆய்வாளர் வீட்டுல இருந்து வெளியே எடுத்துட்டு வராங்க. அந்த தந்தையும் அவங்க தாத்தாவும். கேட்டா குழந்தை மயக்கமா இருக்கா. அந்த குழந்தைக்கு என்ன பண்ணாங்கன்னா மயக்கூசி செலுத்தினாங்கன்னு குழந்தை சொல்றதா சொல்றாங்க. பெண் பிள்ளைகளுக்கும் அச்சுறுத்தல் இருக்கு, ஆண் பிள்ளைகளுக்கும் அச்சுறுத்தல் இருக்கு. அப்ப தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு? போதைப் பொருளுக்கும் பிள்ளைங்க எல்லாம் அடிமையாயிட்டு வர்றாங்க. ஸ்கூல் லெவல்ல போதைப் பொருள் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கண்ட்ரோல் இல்ல. கேட்டா வெட்டு கூத்துன்னு போய் நிக்கிறாங்க. நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எங்க போய் நிக்குது? நம்ம எவ்வளவுதான் வீட்டுல கண்ட்ரோலா வளர்த்தாலும் வெளியே ஒரு சமுதாயம் இருக்கு பாத்தீங்களா, அவங்களை கெடுக்கிறதுக்குனே பிளான் பண்ணிட்டு இருக்கு பாத்தீங்களா. அவங்க கிட்ட எப்படிதான் இந்த பிள்ளைங்களை காப்பாத்துறது? அதுக்குதான் சொல்றது, ஒரு நல்ல ஆட்சி வரணும். எப்படிப்பட்ட ஆட்சி வரணும்னா, வர்ற ஆட்சி மக்களுக்கு மட்டுமே உறுதுணையா இருக்கணும். இப்படி தப்பு செய்யணும்னு யோசிக்கிறவங்க மனசுல பயத்தை உண்டு பண்ணணும். எனக்கு நடந்த அனுபவத்தை நான் சொல்றேன், வைத்தறிச்சலோட சொல்றேன். நேத்துக்கு முன்னால் நான் வண்டியில போயிட்டு இருக்கேன். ஒரு யூட்டர்ன், அது அந்த யூட்டர்னை மிஞ்சி போனா 20 ஸ்பீட்ல கடக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா அந்த அளவுக்கு நேரமான யூட்டர்ன். அங்க கடக்கும் போது என் தவறு இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். கொஞ்சம் ஸ்பீடு எடுத்துட்டேன். ஏன் பின்னாடி வர்றவரு இந்த யூட்டர்ன் போடும்போது இந்த சந்துல பூந்து போலான்னு நினைச்சு ட்ரை பண்ணிருக்காரு. நான் ஸ்பீடு எடுத்ததால அவரால் போக முடியல. சோ அவர் ஸ்ட்ரக் ஆயிட்டாரு. அதுக்கு பா அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டினார். அதாவது ஆண்களை மட்டுமே பார்த்து பேசுற ஒரு வார்த்தை. என்ன பார்த்து, அதாவது ஒரு பெண்ணை பார்த்து, அவங்க வயசானவங்களோ சின்ன பிள்ளையோ மிடில் ஏஜோ யாரா வேணா இருக்கட்டும், ஒரு பெண்ணை பார்த்து அந்த வார்த்தை சொல்றதுக்கு அந்த ஆணுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா?
அடி யாருக்குமே அடிப்படல, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பக்கம் வந்தப்போ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஆனா எடுத்ததுமே ஒரு கெட்ட வார்த்தை. எப்படி அவ்வளவு ஈஸியா வருது? அதுவும் சொன்னது மட்டும் இல்லாம எனக்கு கோவம் வந்துருச்சு. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பொண்ணை இப்படி திட்டுறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தான்ற கோவம். நானும் திருப்பி அந்த கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணிட்டேன். என்னோட லைஃப் டைம்லயே இப்ப வரைக்கும் நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, என் பிள்ளைகளுக்கும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துட்டு இருந்தேன். அவன் சொன்ன அந்த வார்த்தையை திருப்பி நான் சொன்ன பப்ளிக்ல, என்ன மீறி கோவப்பட்டு அவ்வளோ இதுல சொன்ன. எனக்கு தெரியவே இல்லை நான் என்ன பேசுறேன்னு. ஏன்னா அவன் சொல்ற என்னென்ன வார்த்தைகள் சொன்னானோ அப்படியே திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டேன். இது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் நான் டிராவல் பண்றேன், அவன் என் க்ளோஸா வரான். காரணம் என்னன்னு தெரியல, அடிக்க வரானா இல்ல தள்ள வரானான்னு எனக்கு தெரியல, இல்ல கை வைக்க வரானான்னு மேல தெரியல. க்ளோஸா கிட்ட வரான், நானும் நகர்ந்து போறேன். அவன் திட்டிக்கிட்டே வரான், நான் திட்டிக்கிட்டே நானும் நகர்ந்து போறேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்னால பொறுக்க முடியாம செருப்பை கழட்டி அடிப்பேன். நான் என் நில்லு தைரியம் இருந்தா அப்படின்னு சொல்லி வண்டியை நிற்க பாக்குறேன், ஸ்பீட் எடுத்துட்டு போயிட்டான். அவ்வளவு கெட்ட வார்த்தைகள் இந்த இடைப்பட்ட நேரத்துல. எனக்கு அதுக்கப்புறம் தான் நான் ரெக்கவர் ஆனோம். ஐயோ, நானும் கெட்ட வார்த்தை இவ்வளவு பேசிட்டேன். நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த மாதிரி ஆண்கள் இருக்கிற இடத்துல பெண்கள் எப்படி இங்க நடந்து போக முடியும்? சாதாரணமா ஒரு வண்டியில போற எனக்கு சேஃப்டி இல்ல. அவன் ஜஸ்ட் ஒரு தள்ளி இருந்தானா என்னோட நிலைமை என்ன அன்னைக்கு? அவன் தலையில தட்டி இருந்தாலோ காலில் தட்டி இருந்தாலோ அன்னைக்கு ஏன் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆனா சுத்தி இருந்தவங்க யாருமே கேள்வி கேட்கல. எனக்கு கவலையும் இல்லை, ஏன்னா எனக்கு நான் கேள்வி கேட்கிறேன், எனக்கு திராணி இருக்கு. ஆனா மக்களுக்கு நான் சொல்றது, தயவு செய்து உங்களை சுத்தி நடக்கிற அநியாயங்களுக்கு கேள்வி கேளுங்க. ஒருத்தர் ஏதோ ஒரு வேற ஊர்ல நடந்தது நாளைக்கு இந்த ஊர்ல நடக்கலாம், இந்த ஊர்ல நடந்து இந்த தெருவுல நடக்கலாம், இந்த வீட்டுல நடக்கலாம். தயவு செய்து கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்காம இருந்தீங்கன்னா யாருமே வரமாட்டாங்க. எல்லாருமே காலத்துக்கு அதே மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. குரல் கொடுங்க. உங்களுக்கு நடக்கலைன்னாலும் அடுத்தவங்களுக்கு நடந்தாலும் குரல் கொடுங்க. இத்தனை பேர் குரல் கொடுக்கறாங்கன்ற பயத்திலேயாவது இந்த அரசாங்கம் கரெக்டான ஒரு முடிவு எடுக்கும். சரி, இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு வரும். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்றாரு? பார்க்க வேண்டியது தானே. இத பார்க்காம என்ன வேலை அவருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தப்பறம் என்ன பண்றாங்க? இதுவும் ஒரு நடிப்பு. எப்படி? இது நடிப்பாமா, சினிமா நடிப்பாமா. அதனால இதை யாரும் நம்பாதீங்க. இது அரசியலுக்கு அவர் உள்ள வர்றதுக்காக. அந்த அறிவு கட்ட கூமுட்டைங்களுக்கு நான் சொல்றது, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடில இருந்து இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்தையுமே சைலண்டா போய் பார்த்துட்டு வந்தவர் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு பாடம். திருப்பி சொல்றோம், தயவு செய்து செஞ்ச தவிர திருப்பி செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா இன்னும் 5 வருஷத்துக்கு நீங்க கஷ்டம்தான் படணும். இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு நம்ம ஊர்ல. ஓரணியில் தமிழ்நாடுன்னு எல்லாரும் கேம்பெயின் பண்றதும், பிரச்சனைகளை போய் கேட்கறதும், ஆட்களை சேர்க்கறதும், இது வேலையா நடத்திட்டு இருக்காங்களே. இந்த 4.5 வருஷம் எங்க போனாங்க? இந்த ஓரணியில் தமிழ்நாடு ஏன் அப்ப ஸ்டார்ட் பண்ணல? ஏன் அப்ப விட்டு போன மகளிர் எல்லாரையும் இப்ப ஒண்ணும் சேர்க்கணும்? பதவியேற்ற 6 மாசத்துல இந்த வேலைகளை ஆரம்பிச்சிருந்திருக்கலாம்ல. ஒரே வருஷத்துல எல்லாருக்குமே பிரச்சனை தீர்ந்துருக்குமே. கடைசி நேரத்துல பண்றதுக்கு காரணம் என்ன? அடுத்த 6-8 மாசத்துல நமக்கு எலெக்ஷன். அந்த எலெக்ஷனை எப்படி எதிர்கொள்றது? நாங்க இதெல்லாம் இப்ப செஞ்சோம், இதெல்லாம் நாங்க சாதிச்சோம், இப்ப இருக்கிறவங்கள மொத்தத்தையும் நாங்க இப்ப சேர்த்தோம். இதான் கணக்கு. அதே போல அந்த ஆண் பிள்ளை, அந்த அஜித்குமாரா இருந்தாலும் சரி, இந்த பெண் பிள்ளைகள் இறந்து போனவங்க, தற்கொலை செய்து கொண்டு இறந்து போன அந்த பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் நியாயம் கிடைக்கணும். தவறு செஞ்சுட்டு சாதாரணமா ரோட்ல ஒருத்தன் பைக்ல போறான், எப்படி நடக்குது இதெல்லாம்? மக்களே விழிச்சுக்கோங்க தயவு செய்து. நன்றி, வணக்கம்.